ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல ரெசார்ட் சீரிஸ்ல இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஆரம்பத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம துரை மாஸ்டர் இருக்கார்ல, அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. அதை பார்த்துட்டு வெற்றி பதறி போய் பின்னாடியே ஓடி வரான். மாஸ்டர் எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏய் என்னோட வேலை முடிஞ்சிருச்சுடா, இனிமே நான் கிளம்புறேன். வீட்டில் டிவியில் பார்த்துட்டு தான் இருப்பேன். நீ மாசா பண்ணி ஜெயிச்சுட்டு வா, ஜெயிச்சேன்னா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாஸ்டர் கிளம்புறாருங்க. வெற்றி உடனே அவர் காலில் விழப்போக, டேய் காலெல்லாம் விழாதடா, போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து என்னங்க, வெற்றி அந்த காம்படிஷன் ரூமுக்குள்ளே போனா அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான லைட்டிங்ஸ் கேமராக்களை பார்த்து மிரண்டு போய் நிற்கிறான். அதை பார்த்துட்டு கூரை இருக்கிற பாண்டி, ஏன்டா இப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டேய் ஏதோ சினிமா படத்தில் நடிக்க வந்த மாதிரி இருக்குடா, இந்த லைட்ஸ் கேமரா பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாண்டியும் உடனே, டேய் நீ யாருடா, நடுக்கடல்ல அந்த ஆளு கூடவே மாசா ட்ரைனிங் எடுத்தவன்டா, நீ போய் இதுக்கெல்லாம் பயப்படலாமா, கண்டிப்பா தூள் கிளப்புவ அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல என்கரேஜ் பண்றாங்க. இப்ப ஷோவும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆங்கர் வந்து தியா மேனன், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சல் சீரியல்ல அந்த கலெக்டர் கேரக்டர் பண்றாங்கல்ல, அவங்க தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டார் செஃப் ஷோ நடக்குது. 25 லட்சம் ரூபா கேஷ் பிரைஸ், ஜெயிச்சா லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தம் 16 செஃப் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒருத்தராக கூப்பிட்றாங்க. முதல்ல செஃப் வெற்றி வராங்க. நம்ம பாண்டி விசில் அடிக்க, இங்கெல்லாம் விசில் அடிக்கக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு விடுறாங்க. பாண்டியும் சைலண்டாக சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் செஃப் ஐஷு வராங்க. அதுக்கப்புறமா செஃப் செல்வின் வராங்க. அவனை பார்த்ததுமே ஐஷு செம ஷாக் ஆகி நிற்கிறாங்க. கடைசியாக செஃப் அரவிந்த் வராருங்க. இவரை ரொம்ப ஸ்பெஷலாக காட்டுறாங்கங்க. அடுத்ததா அந்த 4 கெத்தான ஜட்ஜஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. செஃப் சுரேஷ் கண்ணன் வேர்ல்டு லெவலில் நிறைய காம்படிஷனில் வின் பண்ணவருங்க. உலகம் பூரா சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறம் செஃப் ஜெகன் சிரிச்ச முகத்தோடய உள்ள வராருங்க. ஆனால் ஃபுட்டை சும்மா மோப்பம் பிடிச்ச எல்லாத்தையும் சொல்லிடுவாராம். லிட்ரலி இவர் ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செஃப் ஆட்ரியன் செம கெத்தான தாடியோட வராருங்க. இவர் கொடுக்குற ஒரு ரிவ்யூலும் ஒருத்தரோட கரியரை பில்டப் ஆகும், இல்லைன்னா காலியாகும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. செஃப் சுனிதா பேக்கிங் அகாடமி வச்சிருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டட் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நெடுமாறன் உட்பட நிறைய செஃப் சைடில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றி ஆர்ஆர் ரெசார்ட் சார்பாக வந்திருக்கான்னு சொன்ன உடனே மற்ற கண்டென்ட்ஸ் பேசிக்கிறாங்க. இவன் வெறும் ரூம் சர்வீஸ் பையன்டா, டிஆர்பிக்காக கண்டவனையும் கூப்பிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகி போவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னொருத்தர் ராஜதுரை கிட்ட ட்ரெயினாக இருக்கானா, அவர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ஓகே சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நெடுமாறன் ஐஷுவை கூப்பிட்டு, அந்த அரவிந்தை பாரு, நம்ம திவ்யா வாக் அவுட் பண்ணப்போ இவன் தான் ஜெயிச்சான், இவனும் இவன் மாஸ்டரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தினாங்க, இன்னைக்கு எனக்கு அந்த பெருமை திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாருங்க. அப்புறம் ஐஷு செல்வன் கிட்ட போய், இதுக்கு தான் என்கிட்ட அத்தனை கேள்வி போட்டியா, பார்ட்டிசிபேட் பண்ணுறதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. செல்வின் ஒரு மாதிரி பேச வச்சுக்கிட்டு, போட்டின்னு வந்தா எனக்கு ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெற்றிக்கு அவங்க அம்மாவும் செல்வியும் ஃபோன் பண்ணி, கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐஷுவுக்கும் வாழ்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி பூஸ்டப் தராங்க. அடுத்ததாக ஐஷு வெற்றி கிட்ட வந்து, ஞாபகம் இருக்கா வெற்றி, முதல்ல நீ கிச்சனுக்குள்ளே வந்து என் டிஷ்ஷை கருக வச்ச, அப்போ உன் மேலே எனக்கு செம காண்டு, ஆனால் இன்னைக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி என் கூடவே காம்படிஷனில் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 16 செஃப்ஸுங்க. அதில் ஃபைனலி ஒரு வின்னருக்கு தான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மார்க் எப்படி போடுவாங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. டேஸ்ட், பிளேட்டிங், அப்படி கிரியேட்டிவிட்டிங்க. கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது முட்டை தாங்க. டைம் 30 நிமிஷம், 30 செகண்ட்ஸ் அதிகமாக வந்தாலுமே ஜட்ஜ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாருமே பதட்டமாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம வெற்றி மட்டும் சும்மா நிற்கிறாங்க. ஏன்டா இவன் சும்மா நிற்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழம்பி போய் பார்க்குறாங்க. வெற்றி அப்படி சும்மா நிற்கிறத பார்த்த உடனே நம்ம பாண்டி செம்ம டென்ஷன் ஆகி, டேய் வெற்றி செய்டா, ஏதாச்சும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையான நண்பனா வெளியே இருந்து கத்துறான். வெற்றி கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறாங்க. தகுதி இல்லாதவனா வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. விக்கி கிண்டல் பண்ணது, இவன் வெறும் ரூம் சர்வீஸ் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, நெடுமாறன் அடிச்சது, கடைசியாக உங்கள் அப்பனே நினைச்சாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது வரைக்கும் எல்லா நெகட்டிவும் விஷயங்களும் மைண்டில் ஓடுதுங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறான். வெற்றி ஃபயர் மோடுக்கு மாதிரி சமையலை வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் முடியும் போது கரெக்டாக டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜட்ஜிங் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஜெஃப் அரவிந்துங்க, இவரோட டிஷ்ஷை பார்த்துட்டு எக்ஸலண்ட், எக்ஸ்கியூஷன், டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், மற்றபடி லேயர் எல்லாம் பியூட்டிஃபுல், ஐ எம் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. செஃப் ஐஷுவோட டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, எக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தா இன்னும் கெத்தாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் காம்ப்ளிமெண்ட் தராங்க. அடுத்ததாக நம்ம வெற்றிங்க,
வெற்றி கொண்டு போய் வச்சதை பார்த்துட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வேற ஒன்றுமே இல்லைங்க, முட்டை மிட்டாய். இதை பண்ணும்போது வெற்றிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வர ஆரம்பிக்குது. சின்ன வயசுல தங்கச்சி செல்வி இருக்கா பாருங்க, ரேகா வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்துட்டு ஆசைப்பட்டு அழுகிறா. அம்மாவும் திட்டுறாங்க. அப்போ அப்பா அன்பா செஞ்சு கொடுத்த அந்த முட்டை மிட்டாய் ஞாபகம் தாங்க வெற்றிக்கு வருது. ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணிட்டு ஸ்வீட் வெல் பேலன்ஸ்டாக இருக்கு. இந்த பெரிய ஸ்டேஜில் இப்படி ஒரு சிம்பிள் டிஷ் வச்சு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஆனால் அந்த ரிஸ்க் உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி செமையாக புகழ்றாங்க. பிரேக் டைமில் பாண்டி வெற்றியை தனியாக கூப்பிட்டு, டேய் ஏசி ரூமில் எனக்கு வேர்த்துருச்சுடா, என்னடா பண்ண, டேஸ்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வெற்றி சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் பயந்துட்டேன்டா, ஆனால் பாதியில் டேஸ்ட் பண்ண நல்லா தான் வந்திருக்கு, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கூலாக சொல்கிறான். இன்னொரு பக்கம் அரவிந்த் நெடுமாறனை முறைச்சி பார்க்க அரவிந்தோட மாஸ்டர் செமையா நோஸ் கட் தராருங்க. டேய் நெடுமாறனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, போன சீசனில் அவரோட பொண்ணு திவ்யா வாக் அவுட் பண்ணலைன்னா நீ வின் பண்ணியிருக்கவே முடியாது, அவங்க கிச்சன்ல இருந்து வர்றவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாருங்க. அடுத்த ரவுண்டுக்கு 12 செஃப் செலக்ட் ஆக போகிறாங்க. ஜட்ஜஸ் வெற்றி பண்ண முட்டை மிட்டாயை பார்த்துட்டு இது ஏழைகளோட உணவு அப்படிங்கிற மாதிரி நினச்சோம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட அதே ஃபீல் கிடைச்சது, ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டில் செஃப் அரவிந்த், செஃப் செல்வின், செஃப் ஐஷு அண்ட் நம்ம செஃப் வெற்றி. தெரியாத 4 பேர் எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த ரவுண்டில் அவங்க யூனிட்டியை செக் பண்ண போகிறோம், ஸோ எல்லாரும் சூஸ் செஃப், அசிஸ்டன்ட் செஃப்னு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வரும்போது அரவிந்த் கெத்தா வெற்றி தோல்ல கையை போட்டு, டேய் ஃப்ளூக்கில் ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டா எல்லாமே ஜெயிச்சிடலாம் நினைக்காத, என்னை எவனாலும் ஜெயிக்க முடியாது, உங்கள் அப்படியே வந்தாலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பில்டப் தராங்க. ஆனால் நம்ம வெற்றி சும்மா இருப்பானா? அரவிந்த் தோல்ல திருப்பி கையை போட்டுட்டு கெத்தா அவன் கன்னத்தில் தட்டி கொடுத்து, நம்ம கஞ்சா கருப்பு சுப்பிரமணியபுரம் படத்தில் மீசியை முறுக்கி விடுவார் அதே மாதிரி ஒரு மாஸ் லுக் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கட் பண்ணால் வெற்றியும் பாண்டியும் பேசிட்டு வராங்க. வெற்றி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நெடுமாறன் முறைச்சதை நினச்சி பாண்டி பயப்படுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நான் போடுற ஆட்டம் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெற்றி கெத்தா சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஆட்டம் ஒன்று வருதுங்க. அதிலிருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா நம்ம வேணி. வெற்றிக்கு சூசெஃபா அந்த பொண்ணு தாங்க வராங்க. வேணியை பார்த்ததும் பாண்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் வெற்றிக்கு செம நம்பிக்கைங்க. உங்கள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்ல வேணியும் ரெடியாக கள இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் நெடுமாறன் விக்கியை கூப்பிட்டு, எப்படியாவது ஐஷுவை வின் பண்ண வைக்கணும், நீ அந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டளை போடுறாருங்க. விக்கி நேராக ஐஷு கிட்ட போய் பேச போனா ஐஷு அவங்ககிட்ட மட்டமாக பேசுகிறாங்க. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்த மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல, வேணி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஐஷு வெளுத்து வாங்குறாங்க. விக்கிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருதுங்க. கட் பண்ணால் ஷோ டைமும் ஆரம்பிக்குதுங்க. இந்த ரவுண்டில் டெசர்ட் ரவுண்ட் 90 நிமிஷம் டைங்க. வேணி ஐடியாவில் வெற்றி ஏக் ஒயிட் அண்ட் மார்ஷ் மெல்லாவை வச்சு பப்ளோவா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாருங்க. சமையல் பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. அப்போ வேணிக்கு கார்ன் ஸ்ட்ராச் தேவைப்படுது. அந்த நேரத்தில் விக்கிக்கும் தேவை, ஆனால் அது விக்கிக்கு முதல்ல கிடைச்சிருது. இருந்தாலும் விக்கி அதை வேணிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். இதை நெடுமாறன் முறைச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. கடைசி நேரத்தில் எல்லாருமே டிஷ்ஷை ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு போகிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது. இதில் அரவிந்த், செல்வின், வெற்றி, ஐஷு அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. 4 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. இந்த ரவுண்டோட வின்னர் செல்வின் வராங்க. அவனுக்கு அடுத்த ரவுண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம நெடுமாறன் விக்கியை திட்டுறாருங்க. ஏன் வெற்றியை தோக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க, விக்கி நீங்கள் ஐஷுவை ஜெயிக்க வைக்க தான் சொன்னீங்க, வெற்றியை தோக்க வைக்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி செமையாக பதில் தராங்க. கடுப்பான நெடுமாறன் திட்டிகிட்டே கிளம்புறாருங்க. கடைசியாக விக்கி வேணிக்கிட்ட போய், நான் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன், நம்ம லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக திரும்பி என்கிட்ட வருவ அப்படிங்கிற மாதிரி உருகுறான். ஆனால் வேணி அதை ஏற்றுக்கலைங்க. இப்போ தேர்ட் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மொத்தம் 8 செஃப்ஸ்ங்க. அடுத்த ரவுண்டுக்கு 4 பேர் மட்டும்தான் போக முடியும். ஒரு காய்கறியை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு 30 நிமிஷத்தில் சமைக்கணும். லாஸ்ட் ரவுண்டு வின்னர் செல்வினுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேற இருக்குங்க. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தனக்கு போட்டியாக இருக்கிற அரவிந்த், வெற்றி, ஐஷு அந்த 3 பேருக்கும் வாழைப்பூவை கொடுக்குறாங்க. வாழைப்பூவை உரிக்க நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு 30 நிமிஷத்தில் எப்படி சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செல்வி 3 பேரையும் ஒரே அடியில் வெளியே அனுப்ப பிளான் பண்ணிட்டாங்க. ஐஷு வாழைப்பூவை உரிக்க முடியாமல் திணறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம வெற்றி எந்த தயக்கமும் இல்லாமல் ஓடி போய் ஐஷுவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இதை பார்த்த மொத்த ஷோவை ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நெடுமாறன் வாட் திஸ் ஹெல் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனால் ஜட்ஜஸ் இது ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை, ஆனால் இப்படி ஒரு செஃப் இன்னொரு செஃப்புக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ஹிஸ்ட்ரியிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாயை பழக்கிறாங்க. வெற்றி தன்னோட நேரத்தை ஸ்பேர் பண்ணி ஐஷுவுக்கு ப்ரீத் பண்ண வச்சு வேகமாக அவளுக்கு உரிச்சு கொடுத்துட்டு தான் வேலையும் பார்க்குறாங்க. அந்த ஸ்பீடு எப்படி வந்துச்சு? அதுக்கு காரணம் நம்ம துரை மாஸ்டர் தாங்க. பழைய பிளாஸ்பேக்கில் வெற்றி காலிஃப்ளவர் எடுத்தப்போ அதை தடுத்து நிறுத்தி மூட்டை நிறைய வாழைப்பூவை கொடுத்து அதை முழுசாக உரிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுத்துருப்பாருங்க. அந்த உழைப்பு தான் இன்னைக்கு அவனுக்கு கை கொடுத்துருச்சுங்க. இப்போ எல்லாருமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. அரவிந்த் தன்னோட டிஷ்ஷை கொண்டு போய் நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி வைக்கிறான். பொட்டேட்டோ அண்ட் ரா பனானா டிஷ்ங்க. சூப்பர் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்கிறாங்க.
ஐஷு பாஸ்தா செம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. மீரா இம்ப்ரெசிவ் டிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி தாய் பனானா ஃப்ளவர் சால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜட்ஜஸ் அன்பிலீவபிள் அப்படிங்கிற மாதிரி அசந்துட்டாங்க. செல்வின் இவன் கவனம் ஃபுல்லாக ஐஷு மேலே இருந்ததால் ஒழுங்காக குக் பண்ணலைங்க. சொதப்பல் டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுத்ததுனால கெட்ட பேர் தாங்க வாங்குறான். கடைசியில் அரவிந்த், மீரா, ஐஷு, வெற்றி இந்த 4 பேரும் ஃபைனலுக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சம் 4 பேர் எலிமினேட் ஆகி வெளியே போகிறாங்க. வெளியே ரகுபதி சார் டென்ஷனில் இருக்காருங்க. நம்ம ரிசார்ட்டோட ஷேர்ஸை யாரோ 5 மடங்கு அதிகமாக ஃபிட் பண்ணி வாங்க போகிறாங்களாம். சொத்து எல்லாத்தையும் விற்று ரிசார்ட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் நினைக்க, ராஜன் அது தப்பான மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கட் பண்ணா நெடுமாறன் ஐஷுவை கண்டபடி திட்டுறாருங்க. இதை பார்த்து செல்வின் வெற்றியை கூப்பிட்டு, இப்போ ஃபைனலில் ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். உன் அப்பாவுக்காக ஜெயிக்க போறியா இல்லை ஐஷுக்காக விட்டு கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் விட்டுட்டு போகிறாங்க. வெற்றி இப்போ யாருக்காக முடிவெடுக்க போகிறான்? ஐஷுக்காக விட்டு கொடுத்தா அது தனக்கு சப்போர்ட் பண்ண அம்மா, பாண்டி, துரை மாஸ்டர் எல்லாருக்குமே பண்ணுற துரோகம் ஆயிடுமே. என்ன பண்ணுவான் வெற்றி? அடுத்த வாரம் தாங்க தெரிய வரும். இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் தாங்க இந்த சீரீஸோட ஃபைனல் 4 எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது. அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.